தமிழக வாக்காளர்களுக்கு சிறப்பு அறிவிப்பு. இந்த தேர்தல் படிவம் இருக்குல்ல, வாக்காளர் படிவம், கணக்கீட்டு படிவம், இத யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக 3 மணி நேரத்திற்குள் எந்த பிழையும் இல்லாமல் முழுமையாக பூர்த்தி செய்து கொடுப்பவருக்கு அமெரிக்கா ஐடி கம்பெனியில நிரந்தர பணி, மாசம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும். அப்படி போக விருப்பம் இல்லைன்னா இந்திய தேர்தல் துறையில் உங்களுக்கு உயர்ந்த பதவி வழங்கப்படும். என்னடா ஏய், ஏன்டா எங்களை இந்த படிக்கும் போதே நெஞ்சு வலிக்குடா, ஏன்டா எங்களை இந்த துன்பப்படுத்துறியா? நீங்களாம் படிச்சுட்டு வேலைக்கு வந்தேலா? மாடு மேய்க்கிறவனுக்கு கூட நல்ல மனிதாபிமானம் உள்ள அறிவு வேலை செய்யுமே. படிச்ச உங்களுக்கு அறிவே இல்லையா? இதை எந்த பையன் பூர்த்தி செய்வான்? போன தேர்தலில் ஓட்டு போட்டதே யாவும் இல்லை. காலையில ஓட்டு போடும்போது கேட்பான், எந்த பள்ளிக்கூடத்துல போய் ஓட்டு போடணும் முடியுது. இந்த லட்சணத்துல மக்களை வச்சுக்கிட்டு என்னமோ அமெரிக்கா விஞ்ஞானி மாதிரி நாங்க இருக்கிற மாதிரியும் நீங்க இது எந்த பையனுக்கு புரியுது? வாக்காளர் எண்ணு, மயில அடையாள எண்ணு. வாங்கிட்டலாம் ஓட்டு போடுறதை விட பேசாம இருக்கலாம். நீ இல்லைன்னா ஒரே அடியா அறிவிச்சிரு, தேர்தலே கிடையாது, மக்கள் ஓட்டு போட வராண்டாம்னு ஓப்பனா சொல்லிட வேண்டியதானே. நீங்களே இருந்துட்டு போங்கப்பா, அதிபர் ஆட்சி முறையை கொண்டு வாங்க. எதுக்கு ஓட்டுக்கு 2000 கொடுத்து கஷ்டப்படணும்? என்ன சாதாரண எனக்கு படிக்க தெரியாது, நான் எவங்கிட்ட போய் பூர்த்தி செய்ய? படித்தவனுக்கே இந்த பாரத்தை பூர்த்தி செய்ய தெரியாது. என்ன கேவலப்படுத்துதியே நீங்க? ஒரு எளிய பாமரனுக்கு புரியாண்டாமா? என்னவா 100% கல்வியறி, 100% படித்தவனுக்கே இதை பூர்த்தி செய்ய தெரியாது. நான் ஆனா சவால் ஊட்டி சொல்லுதேன். போன தடவை யாருக்கு ஓட்டு போட்டோம்னே தெரியாம வாக்காளர் பூரா பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில நீங்க இப்படி ஒரு பாரத்தை கொடுத்து பூர்த்தி செய்ய சொன்னா எவன் பூர்த்தி செய்வான்? ஒரே அடியா தேர்தல் ரத்து இந்தியால அப்படின்னு அறிவிச்சுட்டு போங்கப்பா. எங்களுக்கு எவன் வந்தாலும் ஒண்ணுதான். நீங்க ராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாலும் நாங்க உழைச்சுதான் சாப்பிடணும். பேசாம ராணுவ ஆட்சி கொண்டு வந்துருங்க. எதுக்கு போட்டுக்கிட்டு மாரடிச்சுக்கிட்டு இருக்கியா?